ஓகே. ஸ்டாக் மார்க்கெட்ல 2 செக்மெண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து டெரிவேட்டிவ் செக்மெண்ட், இன்னொன்னு வந்து ஈக்விட்டி செக்மெண்ட். இதுல வந்து மெயினா வந்து ஸ்டாக் மார்க்கெட் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்விட்டி செக்மெண்ட்க்காக தான். இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு அவங்களோட கம்பெனி வந்து மேலும் வந்து டெவலப் பண்றதுக்காக அவங்களுக்கு நெறைய ஃபண்ட் தேவைப்படும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றதுக்கா இருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றதுக்கா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்கையோ இல்ல வந்து ஒரு பிரைவேட் இன்வெஸ்டரோ நம்பி ஒரு கம்பெனியால கன்டினியூஸா வந்து டெவலப் ஆக முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஷேர்ஸ குடுத்து அவங்க வந்து அந்த ஃபண்ட வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கம்பெனியோட ஷேர்ஸ வந்து பப்ளிக்குக்கு வித்து, அது மூலியமா அவங்க ஒரு ஃபண்ட் ரெடி பண்ணி, இது மூலியமா அந்த கம்பெனி வந்து டெவலப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்விட்டி செக்மெண்ட்ல நடக்கும். ஸோ மெயினா இந்த டெரிவேட்டிவ் வந்து எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்ப நான் வந்து இந்தியன் பேங்கோட ஷேர்ஸ வந்து நான் ஒரு 100 ஷேர்ஸ் வந்து ஒரு 2023ல நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து அந்த ஷேரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ₹300க்கு வாங்குனது இன்னைக்கு ஒரு ₹500 ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப நான் ஒரு 30,000 கொடுத்து வாங்குன ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து 50,000 மாறியிருக்கு. அப்போ வந்து ஒரு 20,000 வந்து எனக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. அதாவது இன்னைக்கு நான் இந்த ஷேர்ஸ் என்கிட்ட இருக்கிற 100 ஷேர்ஸ நான் வித்துட்டேன்னா, எனக்கு 20,000 ப்ராஃபிட் கிடைக்கும். இல்ல நான் விக்கல அப்படின்னாலும், இன்னைக்கு வந்து என்னோட அக்கவுண்ட்ல என்ன காமிக்கும், ஓகே நீங்க இன்னைக்கு வித்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி என்னோட அக்கவுண்ட்ல வந்து அந்த அந்த அப்ரிசியேஷன் ஆகி காமிக்கும். ஸோ இதுவே நாளைக்கு மார்க்கெட்ல ஏதாவது ஒரு கரெக்ஷன் நடக்குது, ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்னும்போது, மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ வந்து பிரைஸ் வந்து இறங்க சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த 20,000 ப்ராஃபிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, 15,000 குறையும், 10,000 குறையும். ஸ்டில் எனக்கு ப்ராஃபிட் தான். பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு ஒரு ஹையஸ்ட் ப்ராஃபிட் 20,000 தொட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 15,000, 10,000 அப்படின்ற மாரி ரெடியூஸ் ஆயிட்டே வரும். இந்த விஷயத்த வந்து அவாய்ட் பண்றதுக்கு இந்த இந்த ப்ராஃபிட் வந்து கம்மியாகும் இல்லையா? ஸோ இந்த இந்த லாஸ வந்து குறைக்கிறதுக்காக ஹெட்ஜிங்ன்ற ஒரு கான்செப்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெரிவேட்டிவ்ஸ்ன்ற அந்த கான்செப்ட்டே கொண்டு வராங்க. ஸோ இந்தியால மெயினா நம்ம டெரிவேட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ தான் வந்து மெயினா டெரிவேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இப்போ ரீசென்ட்டா செபில வந்து என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1.8 lakh crores ஆஃப் ரூபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2022லேருந்து 24 வரைக்கும் கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நெறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப நீங்க வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஷேர்ஸ் இருக்கு. அந்த ஷேர்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியா, அதுவும் நீங்க ஆல்ரெடி ப்ராஃபிட்ல வச்சிருக்கீங்க. ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு வாங்கியிருக்கீங்க. இப்ப நல்லா அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அந்த ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருமோன்னு ஒரு பயம் இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து எஃப்&ஓ செக்மெண்ட், அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு அந்த ஹெட்ஜிங்காக உங்களோட ப்ராஃபிட்ட வந்து லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஹெட்ஜிங்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போணும். ஆனா நெறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட ஷேர்ஸே இல்லனாலும் டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு அவங்க வந்து பெட் கட்டுறாங்க. இந்த மாதிரி இந்த இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் ஏறும், பிரைஸ் இறங்கும். ஈக்விட்டி செக்மெண்ட்ன்றது என்னன்னா, நீங்க வந்து ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க. அந்த ஷேர்ஸ் வந்து உங்களோட அக்கவுண்ட்க்கு டெபாசிட் ஆயிடும். இதுவே டெரிவேட்டிவ் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க. அந்த ஷேர்ஸோட பிரைஸ் வந்து விலை இறங்கலாம், இல்ல விலை ஏறலாம் அப்படின்னு ஒரு ஒரு மார்க்கெட்ல ஒரு ஒரு டாக் வரும்போது, உங்களுக்கு ஓகே நான் என்னோட ப்ராஃபிட் வந்து கம்மியாயிடுமோன்னு ஒரு பயத்துல வந்து, நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாரி எடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ். உங்களோட ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற ஷேர்ஸ்க்கு நீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப வந்து ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாரி நீங்க வந்து டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து ஒரு ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து நீங்க நெனச்ச மாரி மேல போகுது அப்படின்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து உங்களோட ஷேர்ஸ் மூலியமாவே வந்துரும். இல்ல நீங்க நெனச்ச மாரி போல, அது வந்து அகைன்ஸ்ட்டா போகுது அப்படின்னா, இந்த டெரிவேட்டிவ்ஸ்ல இருக்கிற இன்சூரன்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துரும். ஸோ அப்போ வந்து உங்களோட அந்த நஷ்டத்த வந்து உங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா அந்த டெரிவேட்டிவ் செக்ஷனே வந்து கொண்டு வந்தாங்க. பண்றாங்க. நெறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஷேர்ஸே இல்லனாலும் டைரக்ட்டா வந்து இந்த மாரி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. எப்படி ஒருத்தர் கிட்ட காரே இல்ல அப்படின்னா கூட, அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டு, இந்த இந்த காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா, நான் வந்து இந்த இன்சூரன்ஸ் கிளைம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அவங்க கிட்ட இல்லாத ஷேருக்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் அந்த பெட் கட்டுறாங்க. மேபி மார்க்கெட் வந்து இந்த மாரி மேல போலாம், இல்ல கீழ இறங்கலாம் அப்படின்ற மாதிரி பெட் கட்டி, இதுல வந்து பார்த்தீங்கன்னா,
நெறைய பேர் வந்து அதிகமான பணமும் சம்பாதிக்கிறாங்க. அதே சமயம் நெறைய பேர் வந்து பணத்த லூஸ் பண்றாங்க. ஸோ இந்த இந்த விஷயத்த வந்து செபி வந்து அனலைஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷமும், இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்டடியும் சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 10ல 9 பேர் வந்து எஃப்&ஓ செக்ஷன்ல, அதாவது டெரிவேட்டிவ் செக்ஷன்ல கன்டினியூஸா லாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 10ல 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்டினியூஸா லாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஷேர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அது ஒரு லாங் டெர்ம்க்கு நீங்க ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா, அது மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர்ஸ ஒரு 1993, 94ல வந்து ஒரு ₹10,000க்கு நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 கோடியா மாறியிருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு லாங் டெர்ம்க்கு ஒரு ஷேர்ஸ் அதுவும் ஒரு நல்ல கம்பெனியான்னு பார்த்து அனலைஸ் பண்ணி நீங்க வாங்குறீங்க. அத வாங்கி ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா, அது ஒரு நல்ல அப்ரிசியேஷன் குடுக்கும். ஆனா, நீங்க வந்து இம்மீடியட்டா வாங்கி உடனே விக்கிறது, இன்ட்ராடே பண்றது, உங்ககிட்ட ஷேர்ஸே இல்லாம டைரக்ட்டா போய் எஃப்&ஓல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து மேலும் வந்து உங்களோட பினான்சியல் ரிஸ்க்குக்கு தான் இது கொண்டு போய் விடும். இதுக்கான ப்ரூஃப் தான் வந்து செபியோட இந்த டீடைல்ஸ். இந்த 1.8 லேக் க்ரோர்ஸ் வந்து லாஸ் பண்ணது, 10ல 9 பேர் வந்து கன்டினியூஸா லாஸ் பண்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செபில குடுத்த ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரூஃப் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா எப்படி ஒரு கம்பெனி அனலைஸ் பண்றது, எப்போ ப்ராஃபிட் புக்கிங் பண்றது, பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ்னா என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க, இல்ல நீங்க ஒருத்தர்கிட்ட வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்கிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து ப்ராப்பரா ஒரு NISM சர்டிஃபைட் பெர்சனான்னு பார்க்கணும். அவங்க வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் லைசென்ஸ் அவங்க கிட்ட இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது 2மே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் ஆத்தரைஸ்டு பெர்சன் தான். லைசென்ஸ்ட் அண்ட் ஆத்தரைஸ்டு பெர்சன் தான். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிஃபைட் அண்ட் ஆத்தரைஸ்டு பெர்சன் கிட்ட கோர்ஸ் எடுக்கிறது மூலயமா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்பரான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பரா நீங்க உங்களால ஃபாலோ பண்ண முடியும். அதோட உங்களோட லாஸ் ரேஷியோ வந்து உங்களால கண்டிப்பா கம்மி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இப்போ ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க.